கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு புதிய வருஷத்தை காணும்படியாக 2025 ஆண்டிலே காலடி எடுத்து வைப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபையை நாங்கள் கொண்டாடுவோம். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நமஸ்கார மத்திய வாசி කරන දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරමුද? Oh Jesus, மகிமையவே மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவே. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
2025 ஆண்டிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை 2025 වෙනි අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ දෙන වචනය நமக்கு சில நேரங்களில் இது சந்தோஷம் கொடுக்காமல் இருக்கலாம். අපිට සමහර විට මේක සතුටු ගෙන දෙන්නේ නැතුව තිබෙන්නට පුළුවන්. நீங்களும் நானும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படியாக தான் நாம் வாழணும். ඔබත් මම දෙවියන් වහන්සේ ප්‍රීති කරවන්න තමයි ජීවත් වෙන්නට ඕනේ. பிதாவின் சித்தத்தை குமாரனாக இயேசு கடைசி வரைக்கும் செய்து முடித்தார். පියාණන් වහන්සේ කැමැත්ත කුමාරණන් වහන්සේ අන්තිම තාක්කල් කරන නිමන அவர் කළා. பரமேறும் பொழுது උන්වහන්සේ ස්වර්ගයට යද්දී அவர் கொடுத்த வார்த்தை அல்லது கட்டளை, උන්වහන්සේ දුන්නා ආඥාව නැත වචනය. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ඔබ පිටස්තු ගොස් சகல ஜாதிகளையும் சீஷராக்கி සියලු ජාතීන් ගෝලයන් කර பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේගේ අසුදුන නාමයෙන් ඔවුන්ට බෞතිස්ම ලබා දෙමින් இதுதான் ஒவ்வொரு மறுபடி பிறந்த கிறிஸ்தவனுக்கு முக்கியமான வார்த்தை. මේක තමයි නැවත ඉපදුනාම හැම කිතුරුවෙකුටම තිබෙන ප්‍රධාන වාචනය. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தேடி பார்த்தாலும் அங்கே பிரசங்கங்களிலும் காணவில்லை. අද මේක ඕන තැනක සොයා බලන්න පුළුවන් දේශනා තුල මේ වචනයක් නැහැ. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று பலர் வார்த்தைகளை போடுகிறார்கள். ආශිර්වාදය ආශිර්වාදය කියලා බොහෝ වචනයක් දානවා. அதை கேட்டு கேட்டு மக்கள் பிரதான நோக்கத்தை விட்டுவிட போகிறார்கள். ඒක අසා ප්‍රධානතු අරමුණ ජනතාව අතාරින්නට යනවා. இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பரலோகத்துக்கு நாங்கள் போகும் பொழுது கேட்கிற கேள்விதான் என்ன? අපි ස්වර්ගයට යද්දී යේසුස් වහන්සේ අපගෙන් අහන්න යනවා ප්‍රශ්න මොනවද? எனக்காக நீ என்ன செய்தாய்? මා වෙනුවෙන් ඔබ මොනවද කරේ? எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை அழிவிலிருந்து මා காப்பாற்றினாய்? වෙනුවෙන් ආත්මේ කීයක් ඔබ දිනාගත්තද? இந்த மாதத்திலே நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம். මේ මාසේ අපි පිටත් යන්න යනවා. உங்கள் வீதிகளிலும் சரி, ඔබගේ පාරේ වෙන්න உங்கள் පුළුවන්. உற்றார் உறவினர்கள் யாராயிருந்தாலும் சரி, නෑදෑයෝ මිතුරෝ ඕන කෙනෙක් වෙන්නට පුළුවන්. எந்த நேரமும் கிறிஸ்து இயேசுவினுடைய அங்கே சுவிசேஷத்தினுடைய கைப்பிரதிகளிலே கைகளிலும் ஹேண்ட் பேக்குகளில் வைத்துக் கொள்ளுங்கள். ඕන වෙලාවක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙනෙක් කියනවා අත්පත්‍රිකාව ඔබගේ බෑග් එකේ තබා ගන්න. அதை தைரியமாய் கொடுங்கள். ඔබ ඉතා ධෛර්යවත්ව දෙන්න. நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். ඔබ පියාණන් වහන්සේ කැමැත්ත ඉටු කරනවා. அங்கே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களோடு ඒ උන්වහන්සේ කැමැත්ත ඉෂ්ට කරන්නව ජනතාව සමග கீழே அவர் அழகாக வசனத்தை முடிக்கிறார். කාලේදී මේ වචනේ ලස්සන නිමාව කරනවා. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி මම ඔබට කිව්වා මේ සියලු වචනේ ඔවුන් පිළිපදින ලෙස. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ඔවුන්ට කියා දෙන්න. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் මෙන්න ලෝකේ අන්තිම දවස් දෙනකන් சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென் என்றார். සියලුම දවස් මම නුඹ සමග සිටිනවා කියලා උන්වහන්සේ කිව්වා. මේ நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். உண்மைதான் அது. අප සමග ඉන්නවා කියලා අපි අරන් කියනවා. ඒක ඇත්ත තමයි. இந்த மாதம் நாங்கள் தேங்கி இருக்காமல், මේ මාසේ අපි එක්තැන් වෙලා සිටින්න නැතුව கிணற்று தண்ணீரை போல் அல்லாமல், අපි වතුරක් ලිඳේ වතුර මෙන් සිටින්න அது නැතුව வெளியிலே வந்து நதியாக பரவி ඒ එළියට ඇවිල්ලා ගංගාව කැටිට වෙනස් වෙනවා. முழு கிராமத்துக்கும் எப்படி அந்த தண்ணீர் போய் பல ஆசீர்வாதங்களை பூமியில் எழுப்புகிறதோ, කොහොමද මේ වතුර ගිහිල්ලා ගම්පලාතට ගිහිල්ලා ගොඩාක් අයට ප්‍රයෝජනවත් වෙනවද? அப்படியே புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவை சொல்ல போகிறோம். ඒ වගේම අපි පිටත් ගොස් බොහෝ අයට යේසුස් වහන්සේ ගැන කියන්නට යනවා. சில நேரங்களில் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தராமல் இருக்கலாம். සමහර විට මේ පොරොන්දු පදේ සමහරට ඔබට ප්‍රීතියක් ගෙන දෙන්න නැතුව තිබෙන්න පුළුවන්. கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார் என்ற வாக்குத்தத்தை எதிர்பார்த்து நாங்க பழகிட்டோம். පාලයට යන උසස් කරන වලිගෙන නැතුව හිස කරනවා කියන වචනේ ආලාලා අපි පුරුදු වෙලා ඉන්න නිසා. தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்கிற பொழுது දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය වෙනුවෙන් වැඩ කරද්දී எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும், මට ධෛර්යවත් කියන්න இந்த පුළුවන්. மாதத்திலே தேவன் உங்களை நடத்துவார். දෙවියන් වහන්සේ මේ මාසයේ ඔබව මඟ පෙන්වනවා. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். යெகோවා යයිරේ හැමදේම බලා ගැනීම. இந்த வருஷம் வேலை என்று அதிகமாக ஓடிவிடாமல் මේ අවුරුද්දේ රැකියාව කියන වැඩි කාලයක් ගත කරන්න නැතුව ஆண்டவருக்கு அதிகமாக ஊழியம் செய்யுங்கள். දෙවියන් වහන්සේට වැඩියෙන් සේවය කරන්න. கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ මේ අවුරුද්දේ ඔබ ආශිර්වාද කරන ஜெபம் செய்வோம். යාඥා කරමු. சர்வ பலதாரி மகி ஆதரவந்த ජීවමාන ජේසු. සර වල්ලෙමුල්ල අන්බුල ජීවන ආණ්ඩවරේ. වහන්සේගේ සුදු දාතට අමෝම මුළුමනිම බහරයි. ඒ පරිසුද්ධ කර්තුක ලෙලාරේ ඔප්පු கொடுக்கிறோம். 2025 වසර ස්වාමිනී 2025 வருடம் ஆண்டவரே. අපි ඔබ වහන්සේට සේවය කරන්න
நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய බොහෝ වෙලාවෙදී අපටම අපි සේවය කරනවා அநேக ස්වාමී. நேரங்களில் நாங்கள் எங்களுக்கே ஊழியத்தை செய்கிறோம். බොහෝ ජනතාවට සතුටු කරන පිණිස අපි සේවය කරනවා. அநேக மக்களை பிரியப்படுத்த நாங்கள் ஊழியம் செய்கிறோம். අවංකව සතුට කොමක්ද කියලා බලලා உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை பார்த்து සුභාරංචි හැමෝටම ප්‍රකාශ කරන්න விசேஷத்தை எல்லாருக்கும் கூற අපව බලවත් කළ මැනව. எங்களை பலப்படுத்தியறலாம். දීමනාව තුලින් අපි හැමෝම වැඩ කරන්න ස්වාමී. வரங்களுக்கு கூடாக எல்லாருமாய் வேலை செய்ய මේ ඕඩියෝ වීඩියෝ බලන හැමෝටම වහන්සේගේ ආශිර්වාදය දෙන මැනව. இந்த ஆடியோ வீடியோ காண்கிற கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். සුභාරංචි හැමෝටම ප්‍රකාශ කරන්න சுவிசேஷத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல හැමෝමගේ සිතට කතා කළ මැනව. எல்லாருடைய இருதயத்திலே நீர் பேசியார்கள். ඔබ වහන්සේගේ ශුද්ධෝදෑතර මුළුමනින්ම බාරයි. உடைய பரிசுத்த கருத்துக்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் උතුම් ජීවමාන නාමයෙන්. உன்னதமான நாமத்தினாலே Wish you a happy new year and God bless you. சுப அனுத்தவருந்தாக்கைவா. God bless you. Praise the Lord.